I'm Merita Jati from Madurai. I'm a home baker and a chocolatier. ஸோ ரீசெண்டாக நாங்கள் வந்து ஹெரிட்டேஜ் டூரிசம்லேருந்து பாண்டியநாடு ட்ரிப் போயிருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்து இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் பிளேசஸ் விசிட் பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ பாண்டியநாடு நம்மளுக்கு தெரிஞ்ச ஊர் தானே அப்படின்னாலும் சரி இவங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க பார்ப்போம்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணோம். பட் சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து மதுரை நரசிம்ம கோயில் பக்கத்தில் அந்த லார்டன் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஒரு கோயில் இருக்கிறதே வந்து நாங்கள் நிறையா தடவை அந்த கோயில் போயிருக்கோம், ஆனால் அந்த கோயிலை நாங்கள் பார்த்ததே கிடையாது. கியூரேட்டர் மருதுபாண்டியன் சாரே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் நம்ம நிறையா தடவை போயிருக்கோம். நம்மளுக்கு மீனாட்சி அம்மன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி லைன் நம்மளுக்கு சொல்லுவாங்க, நம்மளோட பாட்டி எல்லாம் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க சொல்கிற கதை வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கதைன்னு சொல்லக்கூடாது, ஃபேக்ட்ஸ். இவங்க சொல்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளோட பெர்ஸ்பெக்டிவே வந்து மாறிடுச்சு மீனாட்சி அம்மன் கோயில் பற்றி. திருப்புடை மருதூரில் வந்து ஸ்பெஷல் பெர்மிஷனில் கோபுரத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அங்கே உள்ள சிற்பக்கலை ஓவியங்கள்லாம் பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. எப்படி ஒரு நம்ம இருட்டில் டார்ச் அடித்து தான் நம்ம உள்ளெல்லாம் விசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கோயிலில் இப்படி ஒரு எங்கள் அண்ணாட்டெல்லாம் நான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது நான் நிறைய தடவை அந்த கோயில் போயிருக்கேன், இந்த இதெல்லாம் நாங்கள் பார்த்ததில்லையே நாங்கள். ஸோ நம்ம சாதாரணமாக இதெல்லாம் நம்ம வந்து விசிட் பண்ணவே முடியாது. தேங்க்ஸ் டு சந்தியா மேம் அண்ட் டீம். சந்தியா மேம் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை ஆக்சுவலாக, ஆனால் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து செம்ம நாலேஜ். இந்த யங் ஏஜில் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் ஒரு லேடி வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ட்ரிப் அரேஞ்ச்மெண்ட்ஸு எதுலையுமே வந்து குறைய சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் பாண்டியநாடு ட்ரிப் போங்க.